அதாவது அந்த முட்டாள்தனத்தால ஒரு 14 குழந்தைங்க கண் பார்வை போயிருச்சடா. யாரா இது திருப்பி தருவா? மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. அதாவது இதை பார்த்தாலே இந்த மாதிரி கேசஸ் நீங்க படிக்கிறப்பே தெரியும். ஒரு அன்ஹெல்தியான ஒரு திறமையற்ற ஒரு சமூகத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது யாருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு. அது எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா காஃப் சிரப் இருக்கு இல்லையா, அதுல எக்ஸ்பைரி டேட் பார்க்க தெரியாதனால அதுல என்ன கலந்துருக்கு, அது எங்க இருந்து வருது, இது உண்மையிலே காஃப் சிரப் தானான்ற அந்த நாலேஜ் அவங்களால, இது வெறும் பாட்டில கொடுக்குறாங்க இருமலுக்கான மருந்துன்ற மாதிரி நினைச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து 6 குழந்தைகள் வந்து மத்திய பிரதேசல கிட்னி ஃபெயிலியரால இறந்து போறாங்க. அதாவது இதுல சோகம் என்ன அப்படின்னா வந்து அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து தயாரிச்சது தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு போய் மத்திய பிரதேசம், அதுவும் அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜே கிடையாது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா வந்து இதே மாதிரி 14 குழந்தைகளுக்கு கண் பார்வை போயிருக்கு. எதனால அப்படின்னா வந்து இந்த திருவிழால பைப் வச்சு உள்ள கேஸ் அடிச்சு அதை ஒரு துப்பாக்கி மாதிரி ரெடி பண்றாங்க. அதை வந்து சின்ன குழந்தைகளுக்கு விற்கிறாங்க. அப்ப பாருங்க, அதை விற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லை, வச்சு விளையாடக்கூடாதுன்றது தெரியாதனால 14 குழந்தைகளுக்கு கண் பார்வை நிரந்தரமா போயிருச்சு. அப்ப பாருங்க, அந்த அந்த அறிவற்ற சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை அதை ஆளாக்கியிருக்க. வாழ்க்கை பூரா அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை போயிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஸோ இதே மாதிரி வேற எங்கேயும் நடந்துடாம இருக்கிறதுக்காக இதை ஒரு அவேர்னஸா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.